ஒரு நாடு ஃபுல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கல, யாரோடையுமே ஃபோன் கால் பண்ண முடியல அப்படின்டா எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனையை தான் இப்போ ஆப்கானிஸ்தான் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல மொத்த இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிருக்குது. ஃபோன் கால் கூட பண்றது மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. இதால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, இதுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு, தாலிபான்கள் என்ன சொல்கிறார்கள், வாங்க விரிவா பார்க்கலாம். இது நவீனமயமாக்கப்பட்ட உலகம். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த பிரச்சனைகளை தான் ஆப்கானிஸ்தான் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்ல தான் இப்ப யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், எக்கனாமிக்கல் சர்வீஸ் எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷனோட தான் நடந்து கொண்டிருக்குது. இப்படி இருக்கிற டைம்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மொத்தமாவே ஆப்கானிஸ்தான்ல கட் பண்ணப்படுது. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இன்டர்நெட்ங்கிறது மொத்தமாவே வேலை செய்யல. இதால மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பேங்க் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் செய்ய முடியாது, யூனிவர்சிட்டிஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஃபிளைட் சர்வீஸ் எந்த டிக்கெட்டும் புக் பண்ண முடியாது. காபூல் விமான நிலையம் உட்பட அனைத்து இடங்களிலும் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிட்டு. இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் போன மண்டேயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகி வந்து இப்போ 1% தான் ஆப்கானிஸ்தான்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இங்கே வாழக்கூடிய மக்கள் பெருமளவு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அவர்கள் உறவினர்கள் அனுப்பக்கூடிய பணத்தில் இருந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததுனால அப்படி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பண உதவிகளும் வர முடியாமல் தடைபட்டு விட்டது. இப்போ அவங்க பொதுமக்கள் கூட சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம போறது ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் வெளிநாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுடைய உறவுகளை எங்களை கண்டெக்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு போன் கால் பண்ண முடியல, அவங்களுக்கு பணம் அனுப்ப முடியல, அங்க என்ன நடக்குது, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது, எங்களோட உறவுகள் பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா, எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி அவர்களும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அரசாங்கம், அதாவது தாலிபான்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது நாங்கள் தான், அதாவது அரசு தான் மொத்தமாக இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி வச்சிருக்கு என்று சொல்ற கருத்துக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை. ஃபைபர் ஆப்டிகல்ங்கிற அந்த கேபிள்ஸ் அதுல கோளாறுகள் ஏற்பட்டிருக்குது, அதை மொத்தமாக திருத்த வேலைகள் நடக்குது, அதனாலதான் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. ஐநா சபை கூட ஆப்கானிஸ்தானுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாவே இன்டர்நெட் கனெக்ஷனை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூஎன் ரெக்வஸ்ட் பண்ணிருக்குது. அண்மையில் ஆப்கானிஸ்தான் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தினால அவங்க மிகப்பெரிய மனிதாபிமான உதவியும் தேவையான நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த டைம்ல நாடு பூராவும் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆனது மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கி இருக்கின்றது. அன்றாட வாழ்க்கையும் மிகவும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கேன். பாய்.